ஹாய் நம்மளே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்டை போட்டதில் ஃபால்ட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே உடஞ்சி கிராக் ஆகிருக்கு. கிராக் வந்து டோட்டலாக இறங்கிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியும். போட்ட அந்த பேஸ்மெண்ட்டத்துக்கு மேலே வந்து பிவிசி ஜல்லி மாதிரி போடுவாங்க. அதை போடணும். அதான் அது மாதிரி எதுவுமே போடலை. வெறும் தரையை சிமெண்ட்டு தரையை வச்சு வலிச்சு விட்டுக்கிறாங்க. அதனால் அது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கிராக் ஆகிடுச்சு. கிராக் ஆகிட்டு டோட்டலாகவே உள்ளே இறங்கிட்டுருக்கு. அதுதான் நம்ம உடச்சி க்ளீனாக பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். டோட்டலாக சுத்தமாக எதுவுமே பிடிக்கல. ஆல்ரெடி போட்டது வந்து தூராட்டு சரியாக ஆட்டாததுனால இது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நல்லா ரொம்ப காஞ்சி ட்ரையாகவும் ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு இந்த ஏரியா மட்டும் டோட்டலாக இறங்கிட்டு இருக்குது. இது மட்டும் நம்ம பண்ண சொல்லுங்கள். ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லாததுனால இதை மட்டும் சிம்பிளாக பண்ணி கொடுங்கன்ட்டாங்க. நம்ம அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டோட்டலாகவே எடுத்துகிட்டு இது வந்து திம்ஸ் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி தூராடிட்டோம். நம்ம வந்து காங்கிரீட் மாதிரி ஜல்லி மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். பிவிசி மாதிரி எல்லாமே ஒரு பிவிசி ஜல்லி மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக அதை நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இல்லாத இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நம்ம எல்லாமே நம்ம பில்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து டைல்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே பில்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா தெரியும். பிவிசி போட்டு நம்ம காங்கிரீட்டை எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டிக்காக இருக்கும். ஏன்னா வந்து இறங்காது உங்களுக்கு. அதுதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் வந்து அவங்க வந்து சரியாக பண்ணாமறதுனால நம்ம வந்து இதை நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த ஓனர் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அவங்க சரியாக பண்ணாமல் விட்ருக்காங்க. பார்க்கவும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுங்கன்னாங்க. அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா நம்ம வீட்டில் ரூப்பில் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா போடுறோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து ஒரு வாட்டி பண்ணும்போது அது நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அதை நம்ம கரெக்டாக பண்ணாததுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து டபுள் வேலையாகிடுது. அதனால் நம்ம பண்ணுற வேலையை கரெக்டாக செய்யணும். ஒரு வேலை நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுன்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறது. ஏன்னா ஒன் டைம்ஸ் பண்ணுறோம். அந்த ஒன் டைம்ஸு கரெக்டாக பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. கஸ்டமருக்கும் சரி, நம்ம பேரும் எந்த ஃபால்ட்டும் வராது. அதனால் நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுக்கு நம்ம இது பார்த்திங்கன்னா சொல்லி டோட்டலாகவே நம்ம ஜல்லி போட்டு அதுக்கு மேலே தண்ணி விட்டு எல்லாமே கரெக்டாக ஒரு நாள் விட்டு காய விட்டுட்டு தான் இது நம்ம பண்ணுறோம். இது இல்லாத வெளியே வந்து நம்ம டோட்டலாக சும்மா இது வந்து போட்டிருக்கோம். இது வந்து சும்மா வெளியே வந்து போட்டோம். இது வந்து ஒரு சிம்பிளாக போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இது சிம்பிளாக நம்ம போட்டு கொடுக்குறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம தரை வலித்து இது வந்து இது பாலாற்றிட்டு நம்ம பாலாத்தில் ஏன்னா பாலாத்தினா வந்து இவ்வளோ பெரிய கிராக் விடும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து மனாஸ் கட்டு மட்டும் சுற்றி பாஞ்சு போட்டு விட்ருவோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா க்ளீனாக வந்து ப்ரொசீஜராக நல்லா பண்ணணும். அது பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி நல்லா அதிகமாக ஊற்றி ப்யூர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யும்போது அது கரெக்டாக செய்யணும். அதனால் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். அது இல்லாத நம்ம அந்த சிமெண்ட் தரெல்லாம் வலிக்கும் போதே வந்து நல்லா ஈரமாக வலித்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா காஞ்ச மாதிரி வலித்தோம்னா ஒரு இடத்துலலாம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம ஈரத்தோடு நம்ம வலித்தோம்னா நல்லாவும் இருக்கும் பார்க்க. அதனால் நம்ம அந்த மாதிரி ஈரமாக நல்லா வலிச்சுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ராங்குக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெறும் தண்ணி இல்லாமல் நம்ம வலிச்சிட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. கடைசியில் அதேமாரி கிராக் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கலவை போட்டு வலிக்கணுமோ ஒரு ஈரப்பதமோடு வலிச்சோம்னா அந்த ஈரம் அப்படியே இருக்கும். டோட்டலாக நம்ம இவ்வளோ பெரிய ஏரியா பண்ணுறதுனால அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த கிராக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு விடாது. இந்த ஈரமாக நம்ம போட்டு நல்லா பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஏரியா பண்ணும்போது காயம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஈரமாக நம்ம பண்ணோம்னா நம்ம இதை செய்யும்போது கரெக்டாக நம்மளுக்கு வேலையும் நல்லா சீக்கிரமாக ஆகும். ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா கூட நம்ம ஜல்லி மாதிரி போட்டக்கூடாது. ஓரளவுக்கு ஈரப்பதம் நம்ம வலித்தா கரெக்டாக வந்து கலவை ரொம்ப சீட்டிங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பதமத்துக்கு பார்த்து நம்ம தர வலித்தோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம மனாஸ் கட்டை சுற்றிட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து தண்ணி ஊற்றி 2-3 நாள் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் இது பண்ணியிருக்கோம். 3 நாள் எதுக்கு பண்ணோன்னா பொறுமையாக நம்ம கரெக்டாக பண்ணுன்றதுனால நம்ம
3 நாள் இது பண்ணிக்கிறோம். இது பண்ணுறவங்க ஒரே நாளில் கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து பொறுமையாக போனாலும் கரெக்டாக செய்யணுன்றதுனால 3 நாள் நம்ம செஞ்சுருக்கணும். 3 நாள் எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம உடச்சிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு நாள் தூராட்டிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ப்யூர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ வேலை செஞ்சிடும் போது நம்ம கரெக்டாக இந்த பயனில் வந்து தண்ணியை நிறைய பேர் ஊற்ற மாட்டாங்க. அந்த தண்ணி ஊற்றி நம்ம 2 நாளைக்கு ப்யூர் பண்ணணும். பண்ணால் தான் நம்ம அந்த எதுவும் கிராக் எதுவும் விடாது. ஏன்னா அந்த கிராக் வந்து நம்ம தண்ணி ஊற்றாததுனால அது ட்ரையாகனா அது கிராக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ப்யூர் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒரு வேலை செய்யும்போது அது கரெக்டாக நம்ம செய்யணும். அது நம்ம வேலையும் நம்மளுக்கு நல்ல பேரை கொடுக்கும். நம்மளுக்கு வேலையும் நிறைய வரும். அதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.